ஈரானை நஷ்டிக்க மர்மஸ்தான துணக்கட்டை அமெரிக்காவின் பிரகார என்பதாக மோபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஜாத்தியந்திர சமூகத்தின் கடக்கல பிரகாரயாக் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. எனவே சர்வதேச உடன்படிக்கைகளை மீறிய வகையில் அமெரிக்கா இவ்வாறு செயல்பட்டிருப்பதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருப்பதை மோபிம பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் தந்திருப்பதோடு ஏனைய நாளேடுகளிலும் முக்கியமான செய்தியாக பிரதான செய்தியாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இதனிடத்தில் ஈரானேற்ற வெட்டன்னம ககனமா என்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிற கருத்தில் லங்காதீப பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் தெல்மில ஹிலட்டை ஈரானிய ஹோமுஸ் நெவ்மார்கே வசை என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. எனவே ஹோமுஸ் நீர்வழி பாதையை மூடுவதற்கான முடிவினை ஈரான் எடுத்திருக்கிற நிலையில் அது பொருளாதார ரீதியில் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும், அதனிடத்தில் எரிபொருள் விலையில் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை வெளிப்படுத்துகிற செய்தியாக இதனை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஈரானின் அணுசக்தி நிகழ்ச்சி திட்டத்தை தடுத்து நிறுத்துவதாக கூறி அந்நாட்டில் பாரிய அளவிலான தாக்குதல்களை நேற்று முன்தினம் சனிக்கிழமை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. அதன்படி அமெரிக்கா B-2 இஸ்ரேல் குண்டுவீச்சு விமானங்கள் பதுங்கு குழிகளையும் சுரங்கங்களையும் தகர்க்கும் 30,000 ராத்தில், அதாவது 1,13,600 கிலோகிராம் நிறையுடைய வெடிமருந்துகளை கொண்ட 12 குண்டுகளை ஈரானின் முதன்மையான அணுசக்தி நிலையத்தளங்கள் மீது வீசி தாக்கியிருப்பதான தகவல் தான் இது இவ்வாறு தரப்படுகிறது. எனவே வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு சபை உறுப்பினர்களுடன் மேற்கொண்ட சந்திப்பை அடுத்து ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கையாக இந்த தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறார். இதன் மூலம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்று வரும் போரில் அமெரிக்கா நேரடியாகவே இப்போது இணைந்திருக்கிறது. B-2 போர் விமானங்கள் அமெரிக்க மிசோரி மாநிலத்திலிருந்து சுமார் 37 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக பறந்து தாக்குதலை நடத்தியதாகவும் அவற்றுக்கு பல தடவைகள் நடுவானில் வைத்து எரிபொருள் ஏற்றப்பட்டதாகவும் நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. போட்டோ அணுசக்தி நிலையமானது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானிலிருந்து சுமார் 60 மைல் தொலைவில் நில மேற்பரப்பிலிருந்து 262 அடியிலிருந்து 295 அடி ஆழத்தில் அமைந்துள்ளது. அந்த அணுசக்தி நிலையத்தின் 2 பிரதான சுரங்கங்களை குறிவைத்து இவ்வாறு தாக்குதல் நடத்தும் நடவடிக்கையினை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது. எனவே யுரேனிய செறிவாக்கலுக்கான மையமாக இருந்த உபகரணங்கள் அமைந்திருந்தன. அத்துடன் அந்த சுரங்கமானது சிறிய சுரங்கப்பாதை வலைப்பினலை கொண்டமைந்திருந்தது. இந்த குண்டு தாக்குதல்கள் தோல்வியடைந்தால் அது இஸ்ரேலுக்கான அவமானமாக இருக்காது, மாறாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கான அவமானமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிற தகவலாக இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே ஈரானை குறிவைத்து இவ்வாறு தாக்குதல் நடத்துகின்ற நடவடிக்கையினை அமெரிக்கா எடுத்திருக்கிற நிலையில் இதன் மூலமாக ஏற்பட போகிற பாதிப்புகள், அதனிடத்தில் ஏனைய நாடுகள் இது தொடர்பில் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இங்கே பிரதானமாக அமைகிறது. எனவே இது தொடர்பாக ஈரான் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து ஈரான் நாட்டின் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அமெரிக்காவுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பேரழிவு காத்திருக்கிறது, அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடித்து வைப்போம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது குறித்து ஈரான் தலைவர் கமேனியின் பிரதிநிதி பஹ்ரைன் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குவோம், தாமதமின்றி உடனே தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம் என சூளுரைத்திருக்கிறார். ஆனால் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினால் அதனை விட அதிக பலத்துடன் நாங்கள் தாக்குவோம் என ட்ரம்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியின்மையும் போர் பதற்றமும் அதிகரித்திருப்பதை நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். இதே சந்தர்ப்பத்தில் ஈரான் மீதான தாக்குதல் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமெரிக்க நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நியூயார்க் நகர போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகரில் உள்ள முக்கிய இடங்கள், மத வழிபாட்டு தலங்கள், அதனிடத்தில் கலாசார மற்றும் தூதரக மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல் வாஷிங்டன், கொலம்பியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட மாகாணங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரானிய ஆதரவு பெற்ற போராளி அமைப்புகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் எழுந்துள்ள சூழலில் பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் தூதரக பகுதிகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகங்களில் உள்ள தூதரங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக அனைத்து வகையிலும் துணை நீடிக்கும் என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கிய நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் களமிறங்கும் சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி ஆயுதத்துக்கு பிரித்தானிய பிரதமரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அளித்த பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டேமர் ஈரானின் அணுசக்தி திட்டமானது சர்வதேச பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் ஈரானின் அணு ஆயுதத்தை உருவாக்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, அந்த அச்சுறுத்தலை தணிக்கவே அமெரிக்காவும் தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியின்மையும் போர் பதற்றமும் நிலை வருகிறது. ஆகையால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு இந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு ராஜேந்திர தீர்வையும் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் செங்கடலில் செல்லும் வர்த்தக
கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் என ஹவுத்தி அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். இது மற்றொரு எச்சரிக்கையாக அமைகிறது. ஏமனில் ஹவுத்தி அமைப்பு வலுவாக உள்ள பகுதிகளில் அமெரிக்க மற்றும் அதன் ஆதரவு நாடுகளைச் சேர்ந்த சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பிருக்கிறது. இதனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானின் அணுசக்தி உற்பத்தி தளவாடங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு அமெரிக்காவின் தாக்குதலுக்கு எதிராகவும் மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகியுள்ள பதற்றத்தை தணிக்கும் வகையிலும் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் சவுதி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதியின் சகோதர நாடான ஈரானின் சமீபத்திய நிலையை கவனித்து வருகிறோம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது பெரும் கவலையளிக்கிறது என பதிவிட்டிருக்கிறது. இத்தோடு மாத்திரமன்றி பதற்றத்தை தணிக்கவும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கவும் தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இத்தகைய தீவிரமான சூழலை தணிக்கும் நோக்கில் அரசியல் ரீதியில் தீர்வு காணவும் போரை தவிர்க்கவும் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் துருக்கி அதிபரும் இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதே நேரம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்காக அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் அனைத்து சர்வதேச சட்டங்களுக்கும் எதிரானது. இத்தாக்குதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள ஈரானுக்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது எனவும் கூறியிருக்கிறது. முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் பரிந்துரைத்த நிலையில் ட்ரம்புக்கு பாகிஸ்தான் இவ்வாறு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்திய பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தியமைக்காக ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனிர் குறிப்பிட்டிருந்தார். இப்போது வேறு வகையிலான கருத்து, அதுவும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு இவ்வாறான ஒரு கருத்து அவரால் முன்வைக்கப்படுகிறது. அதுவும் பாகிஸ்தான் அரசு சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு தாமதமின்றி பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அமெரிக்காவில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ட்ரம்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி அவர்கள் போர் வேண்டாம் எனவும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை, அங்கு இருந்ததை எல்லாம் ஏற்கனவே பாதுகாப்பாக அகற்றிவிட்டோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. எனவே அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படுகின்ற யுரேனியத்தை அங்கிருந்து அகற்றியிருப்பதாக ஈரான் கூறியிருக்கிறது. எனவே வரும் தளங்கள் மீது மாத்திரமே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் மற்றும் பாட்ரோ ஆகிய 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை ஈரான் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து ஈரான் அதிகாரி ஹசன் அபேதினி தெரிவிக்கையில், அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை, அங்கு இருந்த அனைத்தையும் ஏற்கனவே பாதுகாப்பாக அகற்றிவிட்டோம். ட்ரம்ப் சொல்வது உண்மையாக இருந்தாலும் கூட ஈரான் பொருட்களை ஏற்கனவே அகற்றிவிட்டதால் பெரிய அடியை சந்திக்கவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது எக்ஸ் பதிவில், ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினராக உள்ள அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஐநா சாசனம், சர்வதேச சட்டம் மற்றும் அணுக்கரு பரவாமை ஒப்பந்தம் உள்ளிட்டவற்றை மீறியிருக்கிறது. இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு கடும் விளைவுகள் ஏற்படும். ஐநா உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த சட்டவிரோத மற்றும் குற்றவியல் நடத்தை மீறல் குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும். ஐநா சாசனம் மற்றும் அதன் விதிகளின்படியே சுய பாதுகாப்பு சார்ந்து சட்டப்பூர்வமான பதிலடி மூலம் ஈரானின் இறையாண்மை மற்றும் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக ஈரான் மீதான தாக்குதல் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறும்போது, ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழிப்பதும் அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாத அணுவாயுத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் தான் அமெரிக்காவின் முதல் நோக்கம். அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்பட்டன. ஃபோர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் உள்ளிட்ட 3 அணுசக்தி நிலையங்கள் மீது நாங்கள் மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கிறோம். மத்திய கிழக்கின் பகுதியில் கொடுங்கோல் நாடான ஈரான் இப்போது அமைதிக்கான உடன்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அவர் கோரிக்கை விடுக்கிறார். இல்லையேல் அடுத்தடுத்த தாக்குதல்கள் மிக பெரிதாகவும் மிக எளிதாகவும் இருக்கும் என எச்சரிக்கை விடுப்பதாகவும் ட்ரம்பினால் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் ஈரான் பேசி வருகிறது. வெடிகுண்டுகள் மூலம் நம் மக்களின் உயிரை அவர்கள் பறிக்கிறார்கள். அப்படி லட்சக்கணக்கானவர்களை நாம் இழந்திருக்கிறோம். பல பேரை கொண்டவரை ஜெனரல் காசிம் சுலைமானி என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடரக்கூடாது என பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் முடிவு செய்தேன். அதனால் தான் சொல்கிறேன், இனி இது தொடரக்கூடாது. ஒன்று ஈரானில் அமைதி ஏற்பட வேண்டும், இல்லையேல் அங்கு மோசமான பாதிப்புகள் ஏற்படும். இந்த பாதிப்பின் தாக்கம் கடந்த நாட்களாக ஈரான் சந்தித்து வரும் நிலையை காட்டிலும் மோசமாக இருக்கும். அங்கும் தாக்குதல் நடத்துவதற்கான நமக்கு ஏராளமான இலக்குகள் உள்ளன. அமைதி ஏற்படவில்லை என்றால் அந்த இலக்குகளை துரிதமாக திறம்பட தாக்குவோம் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஓரணியாக இணைந்து செயற்பட்டோம். இதற்கு முன்பு யாரும் இப்படி இணைந்து செயற்பட்டது கிடையாது. இஸ்ரேல் ராணுவத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற வெற்றிகர ராணுவ நடவடிக்கை உலகம் கண்டதில்லை. அதை செய்தி காட்டி அமெரிக்க படையினருக்கு வாழ்த்துக்கள். இது மாதிரியான ராணுவ நடவடிக்கை உலகில் வேறு எந்த நாடும்
மேற்கொண்டதில்லை. அப்படி ஒரு தாக்குதலை நாம் நடத்தி இருக்கிறோம். நாம் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடவுளுக்கு நன்றி. கடவுளே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். எங்கள் மிகப்பெரிய இராணுவத்தை நேசிக்கிறோம். அவர்களை காக்கவும் கடவுள் மத்தியர்களுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பார் நன்றி என்று ட்ரம்பினுடைய கருத்தில் இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. அதாவது அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு ட்ரம்ப் ஊடகவியலாளர்களை சந்தித்து தெரிவித்த கருத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் அணு ஆராய்ச்சி நிலையம் மீது குண்டு வீச B-2 ஸ்டெல்த் ரக போர் விமானத்தை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிற நிலையிலே அமெரிக்காவின் மிசௌரியிலிருந்து புறப்பட்ட B-2 போர் விமானம் இடைநிற்காமல் 37 மணி நேரம் பயணம் செய்து இவ்வாறு தாக்குதல் நடத்தப்படுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுத்திருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இது இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். எனவே ரஷ்யா ஈரான் பக்கம் நிற்கிறது, உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயார் என்று ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே சீன ஜனாதிபதியும் விளாடிமிர் புட்டினும் பேசியிருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய விவகாரத்தில் அவர்கள் ஓரணியில் நின்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான எச்சரிக்கையாக ஏமனினுடைய ஹவுத்தி அமைப்புக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது. அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்பதான உடன்பாடாக அது அமைகிறது. எனவே இஸ்ரேல் விடயத்தில் தலையிடக்கூடாது என்று ஹவுத்தி குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த உடன்படிக்கையை இப்பொழுது நாங்கள் முறிக்கிறோம் என்ற அடிப்படையில் ஏமனின் ஹவுத்தி அமைப்பினர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இப்பொழுது செங்கடல் பகுதியில் செல்கிற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக ஹவுத்தி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிற செய்திகளும் இவ்வாறு தரப்படுகின்றன. இதே நேரத்தில் ஹோமோஸ் நீர்வழி தடத்தினை மூடுவதற்கான முடிவினை ஈரான் எடுக்கிற பட்சத்தில் அது உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20 தொடக்கம் 28% எரிபொருள் விநியோகம் அந்த நீர்வழித்தட பாதையினூடாகவே மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அவ்வாறதொரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிற பட்சத்தில் அதனூடாக ஏற்படுகிற பாதிப்புகள் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு செயற்பாடாக மாறுவதற்கான வாய்ப்பினை இது உறுதிப்படுத்தி நிற்கிறது. எனவே ஈரானும் இந்த போரிலிருந்து விடுவதாக தெரியவில்லை. எனவே பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று சூழலித்திருக்கிறது. அமெரிக்காவும் இப்போது தாக்குதல் நடத்தி அடிபணி வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது. இதன் மூலம் தெளிவாக தெரிகிற விடயம், இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலை எந்த ஒரு நாடும் நெருங்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. எனவே அதற்கான பாதுகாப்பு கட்டமைப்புகள் வலுவாக இருந்த நிலையிலேயே இஸ்ரேல் மீது அவ்வாறு ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு தேசமாக அது பார்க்கப்பட்டிருந்தது. எனவே பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் அதற்காக இருந்து வந்ததையும் நாங்கள் அவதானிக்கலாம். அதில் தாட் அயன்டோம் என்பன மிக முக்கியமானதாக இருந்தது. எனவே அவற்றையும் மீறி ஈரானுடைய ஏவுகணைகள், அதே நேரத்தில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இவ்வாறு தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேலும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் உலக நாடுகள் கூட எதிர்பார்க்கவில்லை ஈரான் இவ்வாறானதொரு தாக்குதலை நடத்தும் என்று. இந்த நிலையில் தான் அவ்வாறானொரு தாக்குதலை எதிர்பாராமல் ஈரானுடைய முக்கிய அணு விஞ்ஞானிகள், அதே நேரத்தில் ராணுவ தளபதிகளை குறிவைத்து மொசாடினுடைய உளவு பிரிவு கொடுத்த தகவலுக்கு அமைய தாக்குதலை தொடர இஸ்ரேல் ஆரம்பித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஈரான் இப்பொழுது பதில் நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு தற்போது இருக்கிற நிலையில் அமெரிக்காவை அது அழைத்திருக்கிறது. தங்களுக்கு இந்த போரில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று. ஏற்கனவே அமெரிக்கா நேரடியாக இது தொடர்பில் கூறாவிட்டாலும் கூட அமெரிக்காவினுடைய அனுமதியுடனேயே ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்ற நடவடிக்கையை இஸ்ரேல் எடுத்திருப்பதை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கலாம். இந்த நிலையில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு ட்ரம்புக்கு இருக்கிற ஒரே ஒரு முயற்சியாக மீண்டும் ஒரு அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டினை ட்ரம்ப் இவ்வாறு எடுத்திருக்கிறார். எனவே இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பது ட்ரம்பினுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இஸ்ரேலை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய செயற்பாடு தொடர்கிற நிலையில் ஈரானை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. ஏற்கனவே வடகொரியாவும் பல்வேறு ஏவுகணைகளை தயார் செய்து வைத்திருக்கிறது. எந்த நாட்டின் மீது பரீட்சித்து பார்ப்பது என்று அந்த நாட்டுக்கு தெரியவில்லை. ஏற்கனவே ஒரு பெரும் பதற்ற நிலை அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இருந்து வந்தது. ட்ரம்பினுடைய கடந்த கால ஆட்சி கால பகுதியிலும் சரி, அதே நேரத்தில் பராக் ஒபாமாவுடைய காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, பைடனுடைய காலப்பகுதியாக இருந்தாலும் சரி, எனவே பல்வேறு முரண்பாடுகள் தோன்றிக்கொண்டே இருந்தன. இதே நேரத்தில் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் ஒன்றாக இணைந்து போர் பயிற்சியில் இடுகிற பொழுது அவர்களை அச்சுறுத்துகிற வகையில் வடகொரியா செயற்பட்டு வந்தது. இப்போது வடகொரியாவும் ஈரானுக்கு துணை நிற்கப் போவதாக அறிவித்திருப்பதானது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போருக்குள் உலகம் தள்ளப்படுகிறது என்கிற எச்சரிக்கையை இது விடுத்திருப்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதில் இப்பொழுது மத்திய கிழக்கிலே இருக்கிற அரபு நாடுகளில் மிக முக்கியமான அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கின்றன. இவற்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்த தொடங்குமாக இருந்தால் அதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும்? அதே நேரத்தில் இந்த நாடுகள் எந்த பக்கம் நிற்கப் போகிறது? எனவே இந்த போர் நிறுத்தப்படுகிற பட்சத்திலேயே அந்த நாடுகளும் அமைதியான முறையில் தங்களுடைய காலத்தை கொண்டு செல்லலாம். எனவே அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் பல குவைத், அதே நேரத்தில் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார் போன்ற நாடுகள், UAE போன்ற நாடுகளில் அமைந்திருக்கின்றன. இவ்வாறான ராணுவ தளங்களை குறிவைத்து
ஈரான் தாக்குதல் நடத்துமா என்ற எச்சரிக்கையும் இதன் மூலம் எழுந்திருக்கிறது. பஹ்ரைனை குறிவைக்கப் போவதாக கூறியிருக்கிற நிலையில் பிரித்தானிய பிரதமரும் ஈரானுக்கு எதிரான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அமெரிக்கா செய்தது சரி என்ற அடிப்படையில் பிரித்தானிய பிரதமர் ஸ்டேமருடைய கருத்தை வெளியாகி இருப்பதும் இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்கது. பிரித்தானியா போன்று ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்குமா என்பது தெரியவில்லை. ஒரு வகையில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் வின்சன் இப்பொழுது கடல் வழியாக சென்றிருக்கிறது. எனவே அங்கிருந்து விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்துகின்ற செயற்பாட்டினை அமெரிக்கா எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கக்கூடும் அல்லது ஒரு அச்சுறுத்தலை விடுப்பதற்காக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கும். இது எப்படி இருப்பினும் ஈரானுடைய கடற்படை மிக வலுவானது என்று கூறப்படுகிறது. எனவே நீர்மூழ்களின் ஊடாக சென்று அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகிற பட்சத்தில் கப்பலை மூழ்கக்கூடிய அபாயமும் இருக்கிறது. ஈரான் கூறுகிற வகையில் உண்மையில் ஒரு பலமான நாடு, அதற்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய செயற்பாடு இருக்குமா? ரஷ்யா, சைனா, அதே நேரத்தில் வடகொரியா போன்ற நாடுகளோடு ஒத்துழைப்பு ஈரானுக்கு கிடைக்குமா? கிடைக்கிற பட்சத்தில் இந்த போர் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை உலகுக்கு கொண்டு வரும் என்பது தெரியாது. எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கத்தில் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போரானதே பல்வேறு பதற்ற சூழ்நிலைகளை தோற்றுவித்ததோடு மாத்திரமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பதற்றமான நிலையை தோற்றுவித்து பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி உலக நாடுகள் செல்கின்ற ஒரு சூழ்நிலையும் அது கொண்டிருக்கிற நிலையில் இப்பொழுது மீண்டும் காசாவில் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேல் இப்பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதற்கு பிறகு இந்த நிலைமை மிக மோசமாக சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கப்பெறப் போகிறது என்பதை பற்றி நாங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம்.